ஆனாலும் என்னோட லைஃப் பார்ட்னர் என் மனைவி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னோட லவ்வர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தலைமையில ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தூக்கி எறிஞ்சிடுங்க. குனிய குனிய கொட்டிட்டே இருக்காங்க. சிலர் என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நம்ம குறையாதாம இருக்கும். அந்த மாதிரி உறவு முறைகள்ல கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வாழ்ந்து கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணிட்டு அந்த மாதிரி உறவு முறையில இருக்கவங்க எத்தனையோ பேர் நான் பாத்திருக்கேமா. அப்ப ஆரம்பத்திலேயே தூக்கி எறியுங்க. இந்த சமுதாயத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நல்லா இருந்தாலும் நம்மளை பத்தி கேவலமா பேசும், கெட்டு போனாலும் கேவலமா பேசும், எப்படினாலும் கேவலமா பேச போகுது. அதை பத்தி என்ன பேசிட்டு போட்டோம். வெறும் வாய்க்கு அவிழ்மா, அவ்வளவுதான். எப்படினாலும் எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ உங்களை 4 பேர் நல்லவங்க, 2 பேர் இந்த பொண்ணு ரொம்ப திமிரு, அந்த பொண்ணு ரொம்ப ரூடு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லதான் போறாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டோம். சொல்றவங்க எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு நீங்க நல்லவங்களா இருக்கீங்களா, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒண்ணு விட்டு கொடுக்கணும். ரொம்ப டாக்ஸிக் இருந்தா தூக்கி எறிஞ்சிடுங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா மேம். இப்போ 12 ராசிக்காரர்கள், ஆண்களுக்கு மட்டும் குறிப்பா ஆண்கள் ரொம்ப புலம்பிட்டே இருக்காங்க மேம், பாவமா இருக்காங்க. அதனால இந்த 12 ராசிக்காரர்களும் பெண்கள் எப்படி ஆண்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் மேம்.